ஸோ இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் பயசஸ் யூ ஷுட் ஃபைட். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்போ வந்து லைக் ஒரு காமன் மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பிகாஸ் இது வந்து லைக் எப்படி சொல்றது, லைக் அதிக ரிஸ்க் இன்வால்வ் ஆன ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால லைக் நம்ம ரிஸ்க்கை ஷேர் பண்ணிக்கணும். எல்லாருமே எல்லாரோட தாட் ப்ராசஸும் என்னவா இருக்கும், அதே தாட் ப்ராசஸ்ல அலைன் ஆகி அவங்களோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ பட் ஓவராலா லைக் அந்த மாஸ் மென்டாலிட்டி இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து தான் லைக் அதிகமா லைக் எப்படி சொல்றது, அவங்களால தான் வந்து அவங்களோட லாஸ் தான் இன்னொருத்தவங்களோட ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ், இந்த பயஸ்லாம் எப்படி லைக் என்னென்ன காமனான பயஸ் இருக்கு, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வெபினார் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பயஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் அது பயஸ்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹவ் ஆர் பயஸ் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் வாட் இட் கேன் லீட் இன் டு. ஸோ பயஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சைக்கலாஜிக்கல் எமோஷனலான ப்ராசஸ்னால. ஸோ இது லைக் இப்போ ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. லைக் நான் முன்னாடி முதல்ல சொன்ன மாதிரி லைக் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஷார்ட்கட் எடுக்கும். அதாவது லைக் கொஞ்சம் ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா அன்சர்டனா ரிஸ்க் அதிகமா இருக்கு இல்லையா. ஸோ எல்லாரும் எங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை லைக் ஒரு மெயின் இதை வச்சு அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுது. அண்ட் இப்படி பயஸ் ஃபார்ம் ஆகி இந்த பயஸை மெயின் இதுவாக வச்சு லைக் நம்ம இந்த பயஸ் ஒரு கன்விக்ஷனாக வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் ஜென்ரலாக நம்மளோட ரேஷனல் டிசிஷன்ஸ்லேருந்து டீவியேட் ஆகி லைக் புவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக அது போய் முடியும். ஸோ இதுதான் லைக் பயஸ் எப்படி ஃபார்ம் ஆகி என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ என்னென்ன பயஸ்லாம் ஜென்ரலாக இந்த காமனான பயஸ் இந்த வெபினாரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஃபேலசி, டைவர்சிஃபிகேஷன் பயஸ், ஆங்கரிங் பயஸ், ரீசன்சி பயஸ், அப்புறம் வந்து லாஸ் அவர்சன். ஸோ இந்த பயஸ்லாம் வந்து சில பயஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பையிங் அப்போ மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைவர்சிஃபிகேஷன் பயஸ். இதுவே நீங்கள் வந்து இந்த ஹாட் அண்ட் ஃபேலசி, அதுக்கப்புறம் ஆங்கரிங் பயஸ், ரீசன்சி பயஸ், லாஸ் அவர்சன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மேஜரா செல்லிங் அப்பவும் வரும், பையிங் அப்பவும் நடக்கும் ரீசன்சி பயஸ் எல்லாமே. ஸோ பையிங் செல்லிங் ரெண்டு சைட்லயுமே நம்ம வந்து பயஸ் அவாய்ட் பண்ணணும். அதுதான் மெயின் இஷ்யூ. ஹாட் அண்ட் ஃபேலசி. ஸோ இது வந்து என்னன்னா வந்து லைக் இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இது கடந்த காலத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா ஃபியூச்சர்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி தான். ஸோ இது ஜெனரலா ஸ்போர்ட்ஸ்ல தான், பேஸ்கெட் பால்ல தான் மெயினா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிங் மார்க்கெட்லயும் இது சூட்டபிளா ஆச்சு அப்படின்னு லைக் நிறைய தியரிஸ் சஜஸ்ட் பண்ணுச்சு. மெயினா இதுக்கு என்னன்னா வந்து லைக் இப்போ எப்படி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம், அதோட ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறோம். ஸோ இது இருக்கு, லாஸ்ட் 5 years ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு, ஸோ அதனால நெக்ஸ்ட் 5 years கொடுக்கும் அப்படின்னு ஃபண்டமெண்டலா அந்த உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ், அதோட வேல்யூவேஷன், மார்க்கெட் கான்டெக்ட் இதெல்லாம் பார்க்காம பிளைண்டா இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். அதே மாதிரி லைக் ஒரு ஸ்டாக் ரீசெண்டா இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் புல் ரன்ல வந்து ஒரு மல்டி பேக்கரா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி திருப்பியும் இன்னொரு புல் ரன்ல அது கரெக்ஷன் ஆகும் போது நீங்க அதை நைஃப் கேச்சிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அது மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதும் இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள். ஸோ இதோட இம்பேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் நீங்க இதை மாதிரி டாப்ல இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கிற அசெட்ஸை லைக் பை பண்ணி லைக் அதுக்கப்புறம் நீங்க லாஸ் சந்திக்கிறது தான் இதோட இம்பாக்ட் ஆக்சுவல். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை என்னன்னு பார்க்கணும் அண்ட் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரே ஒரு பிளைண்ட் டேட்டா, ஸோ இதை மாதிரி ஒரு லைக் ரீசெண்ட் ஹையாக போயிருக்கு அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் உங்களோட லைக் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணி அது கரெக்டான ஸ்டாக்கா இல்லை மியூச்சுவல் ஃபண்டான்னு பார்த்து வாங்கணும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் பயஸ்னா என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்படி எடுத்துப்போமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
லாஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்த இது இருக்கு இல்லையா, ஹாட் அண்ட் ஃபேலசி. ஸோ அந்த மாதிரி பாஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வச்சுட்டு லைக் அவர் போர்ட்ஃபோலியோ நிறைய லாஸ் சந்திக்கிறாருன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அவர் திருத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஆயிடுறாரு. ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஆகும்போது என்ன பண்றாருன்னா வந்து நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அவரே ஒரு 100-150 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு. அவரே ஒரு 20-25 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காரு. இதை மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஓவர் டிவர்சிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களே அவங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல ஒரு இண்டெக்ஸ் மாதிரி அவ்வளோ பெரிய இது பண்ணிடுறாங்க. ஸோ 100-150 ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கும் 1% 2% மேல கூட இருக்காது. ஸோ அதனால நீங்க நல்ல ஸ்டாக் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த ஸ்டாக் வந்து இன்கேஸ் 2x ஆகுது அப்படின்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல அந்த ஸ்டாக் 1% 2% இருக்குன்னா அந்த 1%ங்கிறது 2% ஆகும், 2% 4% ஆகும். ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ்ல அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்டே கொடுக்காது ஆக்சுவலா. அதேதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20-25 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஓவர்லாப்பிங்னு அதாவது காமன் ஸ்டாக்ஸ் பிட்வீன் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட். இதுல சேம் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால லைக் அது ஆக்சுவலா நீங்க டைவர்சிஃபையே பண்ணல ஆக்சுவலா. ஸோ இந்த வயசுல இருந்து உங்களுக்கு என்ன இம்பாக்ட்னா நீங்க ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணனாலும் லைக் உங்களோட பொசிஷன் சேசிங் இன்க்ரீஸ் பண்ணல, அதுல நல்ல கன்விக்ஷன் பில்ட் பண்ணி அதுல அவுட் சைஸ்ட் பெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நீங்க கத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த இம்பாக்ட் தான் அது காஸ் பண்ணும். இதெல்லாம் ஆகாது ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா ஆஸ் ஐ செட் லைக் நீங்க கரெக்டான ரிஸ்க் ரிவார்டை மேட்ச் பண்ணி அந்தந்த இன்வெஸ்ட்மெண்டோட பொசிஷன் சேசிங் வெயிட்டேஜ் எல்லாம் பண்ணணும். ஸோ ஆங்கரிங் பயஸ். ஸோ ஆங்கரிங் பயஸ்னா லைக் ஒரு இன்ஃபர்மேஷனை ரிலை பண்ணி அதோடயே நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸை மேட்ச் பண்ணிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஹாட் அண்ட் ஃபேலசியும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். லைக் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லைக் இதுக்கு முன்னாடி இவ்வளவு போயிருக்கு, ஸோ திருப்பி இது இந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி லைக் நீங்க வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து $100 இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்டாக் வந்து ஒரு $80 ஒரு $70 போகுது அப்படின்னா நீங்க வாங்கின இடத்துல தான் விற்பேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சிட்டு அங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது திருப்பி கூட வராம இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கட் யுவர் லூசஸ் ஃபாஸ்ட்லி. ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ நீங்க வந்து லைக் ஃபண்டமெண்டலா லைக் நீங்க ஸ்ட்ராங்கா ரிசர்ச் பண்ணி உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி லைக் இப்ப இருக்கிற வேல்யூவேஷன் கரெக்டா, லைக் இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு இந்த வேல்யூவேஷன்ல லைக் இப்ப நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு நீங்க அந்த கேள்வியை கேட்கணும். அதே மாதிரி லைக் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நீங்க லைக் ரொம்ப அதிக அளவுல டார்கெட் பிரைஸ் செட் பண்றதும் லைக் அது கரெக்டா இருக்காது. ஸோ உங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரீசன்சி பயஸ். ஸோ ரீசன்சி பயஸ்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல வந்து சேமா ஒரே மாதிரியான விஷயம் வந்து நடந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல் ரன்லயோ ஒரு பேர் ரன்லயோ. ஸோ அந்த புல் ரன்ங்கிற போது லைக் எவ்ரி வீக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து ஒரு லைக் டாப்பை குறிச்சிட்டு ஒரு ப்ரொலாங்டு பேர் மார்க்கெட் ரேலியா இருக்கலாம். மேபி ஒரு 20-30% இறங்கி இருக்கும். நீங்க அந்த டாப்ல எக்ஸிட் பண்ணிட்டு கேஷ்ல வெயிட் பண்ணா கூட சம்டைம்ஸ் நீங்க அந்த 20-30%ங்கிறது ஒரு ஒரு ஹெல்தி கரெக்ஷன் தான். திருப்பி மார்க்கெட் மேல போகணும் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மார்க்கெட் இறங்கின போது லைக் நீங்க பெரிய லாஸை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் மார்க்கெட் வச்சுப்போம். ஸோ பேர் மார்க்கெட்லயும் மார்க்கெட் கண்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு, நீங்க வாங்காம இருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் மேல போக ஆரம்பிக்குது. ஆனால் நீங்க என்ன நினைப்பீங்க, அது வந்து ஒரு லைக் டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி திருப்பி மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி பை பண்ணாம இருப்பீங்க. ஸோ இது பையிங்லயும் வரும், செல்லிங் அப்பயும் வரும், பேர் மார்க்கெட் டைம்லயும் வரும், புல் மார்க்கெட் டைம்லயும் வரும். ஸோ சேம் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் அதுலேயே அலைன் ஆகி அப்படியே தான் மார்க்கெட் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ இதான் ரீசன்சி பயஸ். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நீங்க வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுக்காம உங்களோட பிரைஸ் ஆவரேஜ் பண்ணலாம், டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணலாம். அதே மாதிரி லைக் ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஓரியன்டா திங்க் பண்ணாம ரொம்ப லாங் டேர்ம் ஓரியன்டா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணும். ஸோ லாஸ் அவர்ஷன். ஸோ லாஸ் அவர்ஷன் பொறுத்த வரைக்கும்
லைக் லாஸ் அவர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைக் உங்களோட கெயின்ஸை விட உங்களோட லாஸ் தான் உங்களோட சைக்காலஜியையும் டிசிஷன் மேக்கிங்கையும் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து லைக் சீக்கிரமாகவே வித்துடுவீங்க. ஸோ தட் உங்களோட லைக் புவரா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து லைக் லைக் உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோட டிசிஷன் மேக்கிங்கும் லைக் இது பண்ணிடும், மொத்தமாக மாற்றி விட்டுரும் ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 20-30% டவுனில் இருக்கு, ஒரு நல்ல ஸ்டாக் அப்போதான் அதோட ரன் ஆரம்பிச்சிருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இந்த லாஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நல்ல ஸ்டாக் அப்போதான் அதோட ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 20-30%லேயே வந்து வெளியே வந்துடுவீங்க. பட் அதுக்கப்புறம் அது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக கூட ஆகலாம். ஸோ இதுதான் லாஸ் அவர்ஷனுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் லைக் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஓவர் கம் பண்ணணும்னா லைக் அதான் உங்களோட வின்னர்ஸ் எது லூசர்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கிளியராக தெரியணும். ஸோ லைக் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு லைக் எந்த ஸ்டாக் நல்ல லைக் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு, அவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவங்களோட ரெவென்யூ க்ரோத், டாப் லைன் க்ரோத், இதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி அந்த கம்பெனியில் கார்பரேட் கவர்னன்ஸ் லைக் ரிசல்ட்ஸும் போரா வந்துச்சுன்னா மேபி அந்த ஸ்டாக்கை நீங்கள் சீக்கிரமாக கட் அவுட் பண்ணணும். அது வந்து நல்லா போச்சு அப்படின்னா நீங்கள் லைக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலனா கூட நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. ஸோ பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஃபண்டமெண்டல்ஸ் தான் எல்லாமே முடிவு பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் லைக் நீங்கள் லாங் டேர்ம் பேசிஸில் லைக் நீங்கள் கரெக்டான ஃபண்டமெண்டலி வேல்யூட் ஸ்டாக்ஸை லைக் கரெக்டான ப்ரைஸில் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ லைக் இந்த பயசஸ்லாம் லைக் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வருது, லைக் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் லைக் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லைக் இந்த பயசஸ்ல லைக் எந்த பயஸ்ன்னு அப்படின்னு இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்கு ஆர் அந்த மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை மேட்ச் பண்ணணும். அண்ட் உங்களோட ப்ராசஸை ஸ்லோ பண்ணிட்டு லைக் பொறுமையாக கரெக்டான டிசிஷனை எடுக்கணும். ஸோ வாலடைலான டைம்ஸில். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி பயஸ் என்னன்னு ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்டாக்கோ இதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணும் போதே லைக் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நீங்கள் வந்து லைக் செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் லைக் ஒரு இரீசனபிள் டார்கெட்ஸ் மாதிரி பேஸ்ட் ஆன் லைக் பாஸ்ட் ஹை ப்ரீவியஸ் ரன் புல் ரன்னோட ப்ரைஸ் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் டார்கெட்டும் செட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை லைக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான சாய்ஸஸ். ஸோ தட்ஸ் அபவுட் இட். லைக் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா லைக் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க்.